உங்கள தேடி ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அத எடுத்தோனே வேணாம், எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ நிதானமா, அமைதியா உட்காந்து அத யோசிங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு பயன்படலாம். இல்ல நாளைக்கு கூட அது உங்களுக்கு பயன்படலாம். ஒரு தடவ தாங்க வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சப்போ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, திரும்பி திரும்பிலாம் உங்களுக்கு வாய்ப்பு அமையாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு தடவ உங்ககிட்ட வருது அப்படின்னா, அத நீங்க பொறுமையாவும், அமைதியாவும் உட்காந்து யோசிங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நாள் பயனுள்ளதா இருக்கும். பல தடவைக்கு யோசிச்சாச்சு, இது நம்மளுக்கு எப்பயுமே தேவையில்லன்ற பட்சத்துக்கு, கண்டிப்பா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஆனா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாம யோசிச்சதுக்கப்புறமும், நம்ம குடும்பத்தில சார்ந்தவங்க, மத்தவங்க கிட்டயும் நம்ம அத பத்தி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணி, அந்த முடிவ நம்ம எடுக்கலாம். ஏன்னா, வாய்ப்பு கிடைச்சும் நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு வருத்தத்த தந்துரும் இல்லையா? வேணான்னு தெளிவா முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வாய்ப்பு எனக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு. பட் எனக்கு இது தேவையில்ல. அதனால எனக்கு இது இப்போதைக்கு வேண்டாம். அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தாங்க.